98லேருந்து 120 சீட்டு வந்துடும், ஆட்சி அமைச்சிருவார் இருக்காரு. இதை வந்து விஜயே நம்ப மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 1லேருந்து 3 சீட்டு வரைக்கும் விஜய் வாங்குவார். அரசியல் என்னங்கிறத விஜய் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. விஜயே தோத்துட்டா கூட அடுத்த தடவை நின்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். அதுக்குண்டான உழைக்கணும். உழைக்கணுங்கிறது எப்படிங்கிறது அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கற்றுக்கட்டும். தாவேகாவை பற்றி நான் இப்போ சொல்லணும். தாவேகாவை வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிடிவி வந்து 18லேருந்து 24 சீட்டு சொல்லியிருக்கு. சாணக்கியா 13லேருந்து 18. சாணக்கியா அவரே சொன்னார் 10 சீட்டுக்கு மேலே வாங்கிடுச்சுன்னா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன், அரசியலே பேச மாட்டேன்னு சொன்ன மாதிரி நான் படித்தேன் பாண்டே. அப்புறம் வந்து மேட்ரிஸ் 10லேருந்து 12, பப்ளிக் அதாவது ரிப்பப்ளிக் டிவின்னு தெரியல 16லேருந்து 26. யாரோ ஒருத்தர் தான் நம்பவே முடியாதபடி சொன்னது வந்து இந்தியா டுடே 98லேருந்து 120 சீட்டு வந்துடும், ஆட்சி அமைச்சிருவார் இருக்காரு. இதை வந்து விஜயே நம்ப மாட்டார். அந்த அளவுக்கு, அதாவது மோர் லாயல் தான் த குயின் அண்ட் கிங் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசமாக அந்த இந்தியா டுடே அவங்கெல்லாம் எங்கேருந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இப்போ சமீபத்தில் பேரரசுடைய சிவகாசி படம் வந்தது, அந்த தியேட்டரில் போய் எடுத்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது என்னமோ எலெக்ஷனுக்கு எடுத்த மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 1லேருந்து 3 சீட்டு வரைக்கும் விஜய் வாங்குவார். அதில் விஜயில் 2 தொகுதியிலையும் விஜய் வெற்றி பெறுவாரா என்பதே எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். அவர் வந்து சென்னையில் பெரம்பூரில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வச்சுட்டா, திருச்சியில் அவருக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும். மொத்தம் ஒரு 3 சீட்டு வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா திருநெல்வேலியில் கூட அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ ஒரு ஒரு ஓட்டுக்கு 2500 வரைக்கும் பணம் கொடுத்ததா நான் இந்த தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய வார சஞ்சிகைகளில் படித்தேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இந்த சமயத்தில் எனக்கு வந்து கருத்து கணிப்பில் வந்து பாலாஜி ஹசன் அப்படின்னு ஒரு சின்ன வயசு ஜோதிடர், அது என்கேவிங்கிறது நெல்லை கே வசந்தனுடைய ஃப்ரெண்டு, அவருடைய சீடர், நல்ல ரொம்ப யங்ஸ்டர், சேலத்தில் இருக்கக்கூடியவர். இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கருத்து கணிப்பு இருக்கும். அவருடைய கருத்து கணிப்பு என்னங்கிறத சொல்கிறேன். டிஎம்கே 162லேருந்து 171 சீட்டு வரைக்கும் வரும். அதாவது டிஎம்கே அலையன்ஸ், ஓகே. ஏடிஎம்கே 72லேருந்து 75, டிவிகே 1லேருந்து 3, அப்புறம் என்டிகே ஒரு சீட், சீமானுக்கு ஒரு சீட் போட்டிருக்காரு அவர். இது வந்து அவர் கணிக்கிறது இல்லை, அந்தந்த பேரை வச்சு யார் யார் வந்து அந்த அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களோ அந்த டயத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ப்ரெடிக்ஷன். 99% இது போன தடவை வந்து 234 தொகுதியில் இவரது வந்து 210 தொகுதி இவர் சொன்னது 100% கரெக்டாக வந்திருக்கிறது. சரணகுமார்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் இது மாதிரி இந்த லாஸ்ட் டைம் 40 தொகுதிகளுக்கு போட்டதில் 38 தொகுதி கரெக்டாக வந்து. ஸோ நான் நம்புகிறேன், ஓகேயா, அந்த நான் நம்புறதில் இது வரக்கூடியது. இதே சமயத்தில் நான் ஈரோடு சேலம் எஸ்பி, இவர் சேலத்தில் தான் இருக்கிறார், சேலம் எஸ்பிக்கு என்னுடைய வேண்டுகோள், இவருக்கு நேற்றுக்கு போட்டதுலேருந்து இவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வர்றது. உன்னை கொலை பண்ணிவிடுவேன், தொலைச்சி கட்டிடுவேன், வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கிடுவேன், யாருக்கு எதிராக போடுற, என்னது 3 சீட்டு போடுகிற அண்ணனுக்கு, அண்ணனை பற்றி தெரியுமா அவனுக்கு, அந்த அளவுக்கெல்லாம் இந்த டிவிக்கே மிரட்டுறாங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஒரு லெட்டரை ஒன்று எழுதி கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நான் அந்த பாலாஜி ஹசன் சார்பாக முதலமைச்சருக்கும் இந்த வேண்டுகோளை விடுறேன். இந்த முதலமைச்சர் தான் நம்ம பதவி ஏற்கும் வரைக்கும் முதலமைச்சர், காபந்து முதலமைச்சர். அதுக்கு பிறகு மறுபடியும் பதவி ஏற்கும் போது என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்.
அதனால் அவருக்கும் இந்த வேண்டுகோளை விடுறேன். இவருக்கு உண்டான பாதுகாப்பை நாம் கொடுக்கணும். கருத்து கணிப்பு தானே பண்ணுறாங்க. அந்த கருத்து திணிப்பு ஒன்றும் இல்லையா, காசு வாங்கிட்டெல்லாம் இவர் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர் நியாயமான விஷயத்த 10 பேர் 10 சொல்கிறாங்க, இவர் ஒன்று சொல்கிறார். அது எப்படி நீ சொல்லலாம், உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் பொறுக்கித்தனத்தோட உச்சக்கட்டம். இந்த வேலையெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு அடக்கப்படும். புரியுதா? மகாத்மா காந்தி மாதிரி ஸ்டாலின் என்றைக்குமே இருப்பார் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அவரே இது நம்ம சும்மா அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தட்டி விட்டு போயிட்டே இருக்கார். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லைன்றீங்கல்ல, எல்லாம் சரி பண்ணி எல்லார் கொட்டத்தையும் அவர் அடக்கிடுவார். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றுமில்லை. ஸோ இந்த எனக்கு திமுகவுக்கு ஓட்டளித்த, திமுகவினால் பெனிஃபிட் அடைந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்கு எல்லாரும் ஓடி வந்து நான் இவங்களுக்கு தான் போட்டேன், இவங்களுக்கு தான் போட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. எக்ஸிட் போல் அதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அவங்க மைக்கை பார்த்து பேசுகிறவங்க நிறைய பேர். சன் டிவி வந்து கேட்டாக்க அப்படின்ட்டு போவாங்க. அதே ஜெயா டிவி கேட்டால் அப்படின்ட்டு போவாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிவிக்கும் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன சிம்பிள் காட்டுறதுன்னு. ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் எல்லா சமயமும் எல்லா கருத்து கணிப்பும் அப்படியே நடந்துடும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தவறும் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உழைச்சிருக்கார். அவர் என்றைக்குமே சொல்லுவார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பு உழைச்சிருக்கார், நேர்மையாக உழைச்சிருக்கிறார். அது 100% இல்லாட்டாலும் 90-95% இருக்கு. அது போதும். அந்த வெற்றி, அந்த என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அனைத்தும் வரக்கூடிய ஆட்சியில் அது சரி செய்யப்படும். இதை விட மகத்தான வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சி அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா 9841023545. அதே போல் இந்த டிவிக்கு யாராவது என்ன மிரட்டணும் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்துடாதீங்க. எனக்கு ஏற்கனவே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தான் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனில் நீங்கள் பேசுங்க, பேசினோடனே நான் கட் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அண்ணா நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்லாம், நீங்கள் மாத்திரம் இல்லைன்னா நான் விஷம் குடிச்சிருவேண்ணா அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஏன்னா நான் கூட சொல்லுவேன், படிப்பெல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா கவலைப்படாதம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், முடியாது. படிப்பு தான் வாழ்க்கையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி என் குழந்தைகளை வளர்த்தேன். புரியுதா? படிப்பில் நீ மாத்திரம் பாஸ் பண்ணால் அந்த மாதிரி நான் வளர்க்கவே இல்லை. என்னையும் எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தார். அதனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அதனால குழந்தைங்க உயிர் ரொம்ப முக்கியம். அச்சு பிச்சு நம்ம வீட்டில் இந்த கரிசனாயில் அது இது அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஃபினாயில் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வாங்கி எதையாவது எடுத்து அவசரத்தில் குடிச்சு வச்சுட்டு, ஏனென்றால் உயிர் போச்சுன்னா வராது, திருப்பியே கொடுக்க முடியாது. விஜயே தோத்துட்டா கூட அடுத்த தடவை நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். அதுக்கு உண்டான உழைக்கணும். உழைக்கணுங்கிறது எப்படிங்கிறது அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கற்றுக்கட்டும். ஓகேயா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு தவறான முடிவு எடுக்கக்கூடிய குழந்தைகள், அதே போல் சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள், டேய் தோல்வி தாண்டா வெற்றிக்கு முதல் படி. ஒன்றும் இல்லை, தோத்தா என்ன, அப்புறம் எலெக்ஷன் வருது, அதில் வரப்போகிறாரு, இதில் வரப்போகிறாரு. அவர் தான் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போகிறாரு, ஜாலியாக இருக்கும், போய் பார்த்துட்டு வரலான்டா. சினிமாவில் இருக்கிறதெல்லாம் நிஜம் நம்பாதரா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேயா? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து குழந்தைகள் சரி தவறான பாதைக்கு போயிடாதபடி இன்னும் 1ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டில் பேசும்போதே சொல்லணும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட தோல்வியை தழுவியிருக்காங்க. காமராஜர் தோற்று போயிருக்காரு, அண்ணாதுரை தோற்று போயிருக்காரு, இவர்கள் தோற்று போயிருக்காங்க, எவ்வளோ பேர் தோற்று போயிருக்காங்க, ராஜாஜி தோற்று போயிருக்காரு, எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் கூட தேர்தலில் தோற்றுருக்காங்க. அந்த மாதிரி தோற்று போனால் கூட மறுபடியும் ஜெயிச்சு பெரிய இடத்துக்கு வர முடியும். அது பார்த்துக்கப்பா, தான் முக்கியம். அரசியல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். முதல்ல நீ உருப்படுற மாதிரி பாரு, அப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நீ பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேயா? விஜய் எதையும் விட்டுட்டு வரல. அவருடைய 600 கோடி ரூபாயும் அவர்கிட்ட தான் இருக்குது.
ஓகேயா? அதனால விஜய் எதையும் விட்டு வரல. இன்னைக்கும் தனி பிளேன்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க ஆட்டோ புடிச்சு போற மாரி, அவர் சொந்த தனி பிளேன்ல தான் போயிட்டு இருக்காரு. அதனால சும்மா நடிப்பெல்லாம் நெஜம்னு நம்பிடாதீங்க. ஓகேயா? அவர் யாரோ எழுதி குடுத்தத அப்படியே வாக்குல அப்படியே ரத்தம் வர மாரி பேசிட்டு போயிட்டாரு. அது ஒரு நடிப்பு அவருக்கு. அவ்வளோதான். ஸோ மறுபடியும் ஷூட்டிங் போயிடுவார். அது வேற மாதிரி நடிப்பார். அது ஓடுமா ஓடாதாங்கிறது அது அடுத்த கதை. ஏனென்றால் இவ்வளோ வீரமா பேசிட்டு அங்க ஊத்திக்கிச்சுனாக்க, அப்புறம் படம் அதுக்கு எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் அரசியல் என்னங்கிறத விஜய் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அ இதே சமயத்தில நான் வந்து எடப்பாடி அவர்கள பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் நாளைக்கு திமுக ஜெயிச்சா, அ திமுகவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களுடைய அ தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவராகி அவர் வேலைய பார்க்க போயிடுவார். இது மாரிலாம் அச்சு பிச்சுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த தேர்தல்ல இந்த கருத்து கணிப்பு காலையில பார்த்தீங்களா, எத்தனை பேர் கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. நேத்திக்கு சாயங்காலத்துலேருந்தே கருத்து கணிப்பு வரிசையா வந்துடுச்சு. அதில அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். என்டிடிவி வந்து திமுக கூட்டணி 125லேருந்து 145, மேட்ரிக்ஸ்ன்னு ஒண்ணு 122, 132, ரிப்பப்ளிக் டிவி அது வந்து 125லேருந்து 145, அப்புறம் மும்பை சட்ட பஜார் 145லேருந்து 155, மின்னம்பலம் வந்து 155 சீட்டு வரும்னு ஒரே ஒரு சாய்ஸே குடுக்காம குடுத்துருக்காங்க. அப்புறம் ஓட் வைப்பு 103லேருந்து 113 குறைச்சலா டிஎம்கேக்கு. அப்புறம் வந்து ஜேவிசி டைம்ஸ் நவ் 75லேருந்து 95 சீட்டு தான் டிஎம்கேக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிஎன்என் நியூஸ் 103லேருந்து 113, இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா 92, 110. அதாவது 100லேருந்து 110 எல்லாமே குறைச்சலாக திமுக வரும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அந்த வட இந்திய பத்திரிகைகளுக்கு வந்து பிஜேபி ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு பெய்டு ஏஜென்சி மாதிரி தான் இருக்குது. வெகு சிலர் மட்டும்தான் வந்து ஒரு நியாயமா நம்ம கருத்து கணிப்பு பண்ணணும். நாளைக்கு நாம வந்து சொல்ற கருத்தும் கணிப்பும் சரியாக வரணும் அப்படின்னு. நான் கூட ஒவ்வொரு தேர்தலையும் நான் ஒரு லிஸ்ட் போட்டு வைப்பேன். அந்த லிஸ்ட் படி வருதுன்னா, நம்ம கணிப்பு சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். அதில் சாணக்கியா வந்து அவர் வந்து 145லேருந்து 160 சீட்டு கொடுத்துருக்காரு அவர் டிஎம்கேக்கு. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் என்டிடிவியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 125லேருந்து 145. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கே, அடுத்தது ஏடிஎம்கே, அப்புறம்தான் தாவேகா, அப்புறம் மற்றவை. ஓகே, தாவேகாவை யாருமே டிஎம்கேக்கு அடுத்தது யாருமே போடலை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த தாவேகால இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் சொல்கிறேன். நானும் தாத்தாவும் தான் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க கிட்டேயே பேசினார் விஜய். அது இன்னும் சட்ட ரீதியான ஆக்ஷன்லாம் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. வந்து கிண்டர் ஜாய் வாங்குற மாதிரி நீங்கள் போய் பேசுங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க காதில் விசில் ஊதுங்கன்னு. இன்னும் சில பைத்தியங்கள்லாம் இருக்குல்ல, அவர் மட்டும் அண்ணன் மட்டும் தோத்துட்டார், நான் விஷம் குடிச்சிடுவேன் அப்படின்னு. குழந்தை கிடைக்கிறதுங்கிறதே பெரிய வரம்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் க்யூவில் போய் நின்று அட்மிஷன் வாங்கி படிக்க வச்சு அதை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி நம்மளோட சிறந்த ஆளாக வரணும்னு பார்த்தா இப்படி தருதலைங்க மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தால் எந்த பெற்றவங்களுக்கும் அது பிடிக்காது. அதில் சில எக்ஸெப்ஷன் இருக்கும். என் பையன் செத்தா கூட என்னை விஜயை பார்க்க வச்சுட்டான், இன்னொரு பையன் கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற சில ஒரு வயசான அறிவில்லாதவர்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாதா, இல்லை குழந்தைன்னா எப்போ வேணால் பெற்றுக்கலான்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எக்ஸெப்ஷன். அது வந்து சமுதாயம் ஆயிடுறாங்க. சமுதாயத்தில் சில குப்பைகள் இருக்கிற மாதிரியான மனோபாவம். அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் என்பதோ தமிழ்நாடு என்பதோ கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஊர். தாய்மையை போற்றி புகழக்கூடிய ஊர் இது. நமக்கு அப்படிப்பட்டவங்க தான். ஏன்னா கண்ணதாசன் பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாட்டு, அதெல்லாம் அப்பா அம்மா உறவு பற்றி இது எவ்வளோ இருக்கு. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி சினிமா
அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குல்ல, அந்த மாயை தான் நமக்கெல்லாம் பெரிய பிரபலத்தன்மையை குடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, நான் வந்து 5 அடி 7 அங்குலம் இருக்கேன். ஆனா, இதுவே நான் ஸ்க்ரீன்ல வரும்போது பார்த்தா, 60 அடி உசரம் 100 அடி அகலமாயிடுறேன். அப்போ இவ்ளோ பிரம்மாண்டமா? விஸ்வரூப தரிசனம். கடவுள பார்க்குற மாரி பார்க்கும்போது அப்படியே மனசுல பதியுது. அதனால தான் சினிமா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வரவேற்பு தொலைக்காட்சி நடிகர்களுக்கு கிடையாது. ஏன்னா, அத சின்னதா பார்க்குறாங்க. அவ்வளோதான். இது வந்து இத நெஜம்னு நம்பக்கூடாது. அந்த நெஜம்னு நம்பும் பொழுது தான் மனக்கோளாறு. மனக்கோளாறா இல்ல மூளைக்கோளாறா? அ அது எனக்கு சரியா தெரியல. ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில நம்ம படிக்கும்போது பாடத்த தவிர ஒழுக்கத்தையும் சேர்ந்து படிச்சிருந்தா, நமக்கு வாழ்க்கையில அப்பா, அம்மா தான் முக்கியம். ஒழுக்கம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த சினிமா, டிராமா இவங்க பின்னாடிலாம் நம்ம போகணும். அவங்கள மாதிரி ஆகணும். நான் நேதாஜி மாதிரி ஆறேன். காமராஜர் மாதிரி ஆகுறேன். காந்திஜி மாதிரி ஆகுறேன். அப்துல் கலாம் மாதிரி ஆகுறேன். அப்படின்னா, அது ஒரு நல்ல பெற்றோர்கள் நல்லபடியா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல, இல்ல. அந்த 7 பேர் வெட்டு போனான் பாத்தியா குடிகாரன். அவன மாதிரி நான் ஆகணும். அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் என்ன தைரியம் 7 பேர வெட்டிட்டான் பாத்தியா? அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அவனுக்கு எங்கேயோ அவன்கிட்ட குறை இருக்கு. அவனை சரியாக வளர்க்கப்படவில்லை. இல்ல இதுதான் சரியான வாழ்க்கை முறைன்னு அவனுக்கு சொல்லி தரல. அப்படிங்கிறது தான். ஏனென்றால், நீ நாளைக்கு தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னா, ஜெயில் வந்து நாம இறக்குற இடத்த விட இன்னும் வசதியா இருக்கும். அங்க 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. இன்னும் நெறைய டெக்னிக்லாம் கத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தான்னா, அவன் தப்பு தான் ஆ செய்வான். அதுக்காக சொல்றேன். நான் தாவேக்கா தொண்டர்கள மட்டும் சொல்லல. பொதுவாவே இன்றைய இளைய தலைமுறைய சொல்றேன். இப்போ இது எல்லாத்துலயுமே சொன்னது பார்த்திருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய கருத்து கணிப்புங்கிறது, நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக யார் யார் என்னென்ன அரசியலை கன்டினியூஸா வாட்ச் பண்றோம், பேப்பர் படிக்கிறோம். அதனால அரசியல்ல வந்து இந்த அரசுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகள்ங்கிறது, ஐயா இது குப்பை, ஒண்ணுமே இல்ல. ஐயய்யோ! அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. யார்கிட்ட பேசுறாங்க? 1000 பொண்கள வச்சுக்கிட்டு, 1000 தாய்மார்கள வச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட பாதுகாப்பு இல்லன்னு பேசுறாங்க. அவங்க பாதுகாப்போட தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க மீட்டிங்ல. அப்ப அது அவங்க என்ன வேற தேசத்துலருந்து வந்திருக்காங்களா? இல்ல வேற தேசத்துல மீட்டிங் போடுறீங்களா? இதே தமிழ்நாட்டுல தானே மீட்டிங் போடுறீங்க. எதையாவது வாய்க்கு வந்தத உளறிட வேண்டியது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இத தவிர எல்லாம் சரியா தான் இருக்கு. என்னத்த சரியா இருக்கு? பெண்களுக்கு எங்க எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் சில விஷயங்களை பெற்றோர்கள் யோசிக்கணும். பார்த்து போமா, ஜாக்கிரதையா போமா அப்படின்னு தான் சொல்லணும். நாம சொல்லணுமே ஒழிய, அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு அவ்வளோ அலட்சியமாக விட்டுற முடியாது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பள்ளிக்கூடத்துல டூர் போறாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்பார்ட்மெண்ட்ல உட்காத்தி வச்சுட்டு, "டீச்சர் கொஞ்சம் பார்த்துக்கங்க டீச்சர். அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கூச்ச சுபாவம். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க டீச்சர்." எங்க? ஸ்கூல் டீச்சர்ல இல்ல. காலேஜுக்கு டூருக்கு போனாலும் காலேஜ்ல வந்து அந்த அந்த லெக்சரர் கிட்ட அந்த டூருக்கு அழைச்சிட்டு போற லெக்சரர்ட்ட சொல்லிட்டு போறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. ஏனென்றால், பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையுடைய அருமை. அத நாம வந்து அவ்வளோ சுலபமா, இது கூட என்ன நீ நான் என்ன குழந்தையா? அப்படின்னா சரியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப நான் என்னுடைய அனுபவத்தில அன்னியிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்து திமுக ஃபுல் மெஜாரிட்டியோட இந்த முறை ஆட்சி அமைக்கும். அது எப்படி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாக்க, 130, 135, 140 சீட்டு வரைக்கும் கூட திமுக வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட வந்துரும். அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 10, 15 வரலாம். அந்த 15, 10, 15ன்னா அது எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ்ல வந்து 8லேருந்து 10 சீட்டு வரலாம். அண்டு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் ஒரு 4 சீட்டு, 5 சீட்னாக்க 4 சீட்டு வரலாம். அப்புறம் விஜயகாந்த் முரசு சின்னம் அவங்க வந்து ஒரு 6 சீட்டு வரைக்கும் வரலாம். திருமாவளவன் விசிக வந்து ஒரு 4, 5 சீட்டு வரைக்கும் வரலாம். இதுதான்.
அதனால இது வந்து தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழ்நிலையே மாறும். அன்னைக்கு நாம ஏதாவது டிமாண்ட் வைக்கலாம்னா, அது வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதையும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடுக்காம, இந்த தடவ ஃபுல்லா ஜெயிச்சுருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படிதான் நடக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏனென்றால், என்றைக்கு எஸ்.வி. சேகர் என்னுடைய நண்பர்ன்னு அவர் சொன்னாரோ, அன்னியிலிருந்து என்னுடைய நண்பர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, ₹200 வாங்கிட்ட, நீ வந்து ஊபி, அப்புறம் வந்து எப்படியும் மயிலாப்பூர் சீட்டு வாங்கிறதுக்கு தான் கத்துறேன்லாம் எவ்வளோ கூவினாங்க பாவம். அவங்க எவ்வளோ ரூபா வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மயிலாப்பூர் சீட்டு கேட்கல. அதனால எனக்கு கொடுக்கப்படவும் இல்லை. இப்போ தெரிஞ்சு போயிடும். நான் என்ன நினைச்சேன், என்னுடைய சமுதாயத்தை வச்சு நான் முன்னுக்கு வர விரும்பப்படுறவனே இல்லை. என்னுடைய நட்பை வைத்து என்னுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். அந்த சமுதாயத்துக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் திமுகவும் இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணி அதை எப்படியாவது ஒரு 3 லட்சம் ஓட்டுகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர, அதற்காக தான் நலிந்த அந்தணர் நல வாரியம் ஒன்று நீங்கள் ஆரம்பிங்கன்னு நான் முதலமைச்சரை கேட்டிருக்கேன். அது இந்த ஆட்சி வந்த உடனே கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூராக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், வேளச்சேரியாக இருக்கட்டும், இன்னும் சில இடங்களில் எதிர்ப்பு ஓட்டுகள் விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. தவறும் நம்ம 170 சீட்டுக்கு மேலே திமுக நிற்க வச்சிருக்காங்க. 170 சீட்டும் ஜெயிக்கும்னு நான் சொல்லலை. நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் வெளியிலேருந்து பார்க்குறேன், க்ளோஸாக பார்க்குறேன். பார்க்குறத வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து இதெல்லாம் ரேஞ்சு. இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே இரட்டை இலக்கத்தில் 60, 70, 75 வரைக்கும் வரக்கூடியது அதிமுகவுக்கு. இதில் கருத்து கணிப்பு பண்ணினவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. திருமதி சசிகலா அவர்கள், நடராஜன் சசிகலா அவர்கள், அப்புறம் திரு ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவனர், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 வேட்பாளர் வரைக்கும் சவுத்தில் நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதிமுக ஜெயிக்க வேண்டிய 8 வேட்பாளரை கண்டிப்பாக தோக்கடிச்சிருவாங்க. 8லேருந்து 10 வேட்பாளர்களை இவங்க தோக்கடிச்சிருவாங்க. ராமதாஸ் அவர்கள் பாமகவில் ஒரு கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் அவர் தோக்கடிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே, அதனால் இதுவே இந்த 8 14 திமுக தான் ஜெயிக்க உதவும். இது ஒரு கால்குலேஷன். இதை வந்து யாரும் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லலை. இதெல்லாம் திமுகவுக்கு மிக லாபகரமான, அங்கே வேற இடத்துல நடக்கக்கூடிய சகோதர யுத்தம். அந்த யுத்தத்தில் வர பலன் திமுகவுக்கு தான் போகும். ஆரம்பத்திலிருந்து நான் வந்து திமுக தான் என்னோட எதிரி, திமுக தான் தீய சக்தி அப்படின்னு சொன்ன தூய சக்தி. அவர் தூய சக்தி வெறும் தூய சக்தி ஒரு மதத்துக்கு மாத்திரம் இருந்துடக்கூடாதுன்னு தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு எல்லா மதத்துலேயும் கோவிலுக்கு போய் சர்ச்சில் போய் முட்டி போடுறாரு, கோவிலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு, இப்போ இதுக்கு போயிருக்காரு, நம்ம ஷீரடி போயிருக்காரு. அதை நான் குற்றம்னு சொல்லவே மாட்டேன். விஜய் போறாருன்னா விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா விஜய் நானும் கிட்டத்தட்ட கடகராசி தான். 2 பேருமே ஒரே சமயத்தில் கற்கடகேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவிலுக்கு கும்பகோணத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பா சொல்லி இருந்தார். அவர் அப்பவும் நான் வந்து 1 மணி நேரம் கழிச்சு அவர் வந்தார். அவர் போய் 1 மணி நேரம் கழிச்சு நான் போனேன்னு தெரியல. அவர் அந்த நம்பிக்கை உடையவர் தான். அதனால தவறும் வந்து இந்த சமயத்தில் அவர் கோயிலுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, இங்கே போகிறாருன்னு சொல்கிறது சரியான வாதமாக இருக்காது. தவறும் வந்து இத்தனை தூரம் கூவி சவால் விட்டுட்டோம். நாம ஜெயிக்கலைன்னா மகா கேவலமாயிடும். இப்போ கடவுள் எப்போவுமே மனுஷனுக்கு எப்போ கடவுள் கோவிலுக்கு ரொம்ப ஜாஸ்தி போவான்னா பிரச்சனை வரும்போது தான் போவோம். அவனுக்கு எல்லாம் இருக்குங்கும் போது அவன் கடவுள் ஞாபகமே வர்றாது. அங்கே தட்டிக்கு ஒரு தடவை விழும்போது ஐயோ அம்மா கடவுளே காப்பாத்து அப்படின்னு தான் தோணும். அதனால அவர் போயிருக்கலாம். அவருக்கு தவறு இது என்னங்க இப்போ கஷ்டமா? எங்கேயாவது கூட்டத்தில் போய் நிற்க போகிறார், தனி பிளேனு இருக்கு, நினைச்சா கையில் காசு இருக்கு, போகலாம். இப்போ கூட சமயத்தை சொன்னாங்க, மோடி ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. அவர் பிளேனில் பறந்து போய் ஜாலியாக ஃபாரினுக்கெல்லாம் போகிறாரு. அது என்ன கஷ்டப்பட்டுட்டா போகிறாரு?
எல்லாம் 22,000 கோடி ரூபாய், 2,200 கோடி ரூபாயோ என்னமோ ஃப்ளைட்டுங்கிறாங்க. அந்த ஃப்ளைட்ல சந்தோஷமா தானே போறாரு. அதெல்லாம் ஹாலிடேஸ் மாதிரி தானே அவருக்கு. எத்தனை வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுப்பயணம் தானே அது. ஆ இங்க போனா கூட குழந்தைங்களோட ஃபுட்பால் விளையாடுறாரு. அது குழந்தைங்கள லேசா அங்க போட்டு கோல் போட்டோனே குழந்தைங்க அங்க அது விடுற மாரி விட்டு, "ஹை தாத்தா" அப்படின்னு கை தட்டுது. அவரு சந்தோஷமா தான் இருக்கார். அவர் ஒண்ணும் அப்படியே 24 மணி நேரமும் வேலை செஞ்சு அப்படியே ஓடா போயிட்டாருங்கிறதெல்லாம், அது கட்சிக்காரங்களுடைய ஒரு ஓவரான பில்டப் அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாரியான சூழ்நிலை வரும்பொழுது,